தாவீது ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது அவருக்குள்ளாக இருந்த சந்தோஷமும் சமாதானமும் நஷ்டப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தாவீதுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பினது. சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார். தாவீதுடைய நண்பர்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அநேக இழப்புகளை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில எந்த சமயத்திலையும் சந்தோஷத்தை இழக்கவில்லை. அவர் எப்ப சந்தோஷத்தை இழக்கார் அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, பாவம் என்பது தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதாக காணப்படுகிறது. தேவனோடு இருக்கிற சந்தோஷத்தை இழக்கும்படியாக செய்கிறது. தாவீது இழந்து போன தேவ சந்தோஷத்தை தான் இந்த 51 சங்கீதம் 12 வசனத்துல கேட்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவர் விட்டு தூரமாக போகும்பொழுதும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுதும் முதலாவது நம்ம இழப்பது என்னவென்றால் சந்தோஷத்தை இழக்கிறோம். தேவனிடத்திலிருந்து சந்தோஷத்தை இழக்கிறோம். ஆனா தாவீது மறுபடியுமாக தன்னை ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டுடத்துல மன்னிப்பு கேட்ட பொழுது தேவன் தாவீதுக்கு இறங்கி மன்னித்து அவருடைய வாழ்க்கையை மறுசீரமைக்கிறார். அவர் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாவீதுக்கு மறுபடியும் கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விட்டு தூரமா போயிருந்தீர்கள் என்றால், ஏதோ ஒரு பாவத்துல விழுந்திருந்தீர்கள் என்றால் நீங்க திரும்பி வர வேண்டும். ஆண்டவரை நீங்க இழந்த சந்தோஷத்தை தருவார், உங்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. தாவீதுடைய வாழ்க்கையில இரக்கம் செய்த கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இரக்கம் செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Have a nice day. God bless you.